ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நேற்றுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். மே தினத்தில் நம்ம வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து கை நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த நேற்று ஷார்ட்ஸில் வந்து ஒரு லாங் வீடியோவாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளானை வந்து கரெக்டாக வந்து சக்ஸஸ் ஆகும். அதுக்கு நம்ம என்ன நல்லா ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோம், நம்ம வீட்டு வேலையை முடித்தோம், நம்மளும் 10 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த நினைப்போடு நிப்பாட்டிடக்கூடாது. அடுத்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த யோசனையை அதை நம்ம வந்து செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இல்லை நான் வந்து என்னால் வந்து செய்ய முடியல, வீட்டு வேலை பார்க்குறதுக்கே எனக்கு சரியாக இருக்குது, என்னால் செய்ய முடியல சிஸ்டர் அப்படின்றவங்க வந்து நம்ம மனசு தான் காரணம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்மளால் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பாசிபிளே கிடையாது. ஆனால் நம்ம வந்து இந்த டைலரிங் ஃபீல்டை தேர்ந்தெடுத்தோம். அந்த கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒற்றுக்கொள் அப்படின்ட்டு ஒரு பழமொழியே இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 ரூபா வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக முடியும். அதை நான் வந்து கண்கூராக வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்துட்டு தான் தைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இடம் கொஞ்சம் சங்கட்டமாக இருந்ததுனால நான் கடையாக வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். மற்றபடி வேலை வந்து எனக்கு இல்லாமலாம் இல்லை, எப்பயுமே எனக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இடம் வந்து மிஷின் ஒரு இடத்துலையும், ஓவர்லாக் மிஷின் ஒரு இடத்துலையும், கட்டிங் டேபிள் ஒரு இடத்துலையும் இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து இப்போ கடையை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான். இது வந்து எனக்கு ரொம்ப ஓகேவாக இருக்குது. இப்போ எனக்கு கஸ்டமருக்கும் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஏன்னாக்கா இங்கே வந்து போட்டு பார்க்குறாங்க, அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால இது வந்து டோர் வந்து இப்போ தான் போட்டிருந்தோம், முன்ன கிடையாது, ஓப்பனாக தான் இருந்தது. அதனால இப்போ டோர் போட்டுட்டோம். டோர் போட்டதுக்கப்புறம் தான் இப்போ கஸ்டமருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அதை தைச்சி போட்டு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்களுக்குமே வீட்டில் போய் போட்டு பார்த்துட்டு ஏதாவது ஒரு கரெக்ஷன்லாம் எடுத்துகிட்டு வரணும், கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அது இங்கேன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி வந்து நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சில பேர் மாற்றி போட்டு பார்ப்பாங்க, ஒரு சில பேர் தான் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் துணி வாங்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நமக்கு தெரியும் இந்த கஸ்டமர்கிட்ட நம்ம கை மேலே காசு கிடைக்கும், இந்த கஸ்டமர்கிட்ட எனக்கு கையில் காசு கிடைக்காது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அப்போ கை மேலே கிடைக்கிறவங்கள நம்ம வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து துணி கொடுக்குற மாதிரி பார்க்கணும் இல்லையா. அது மாதிரி கஸ்டமர் என்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்னால் வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியல. நான் பேசிடுறேன், ஆனால் என்னால் முடியல. ஏன்னா நான் ஒருத்தி தானே. ஒரு நிறைய பேர் அந்த மாதிரி வந்து உடனே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ்னால் பரவாயில்ல. ஆனால் வந்து அவங்க கொடுக்கறது ஒரு 4-5 ப்ளவுஸாக இருக்குது. அது ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு தான் தைக்க முடியும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொக்கி கட்டி அதை கூட ஃபால்ஸ் அடிச்சு எடுத்து வச்சுட்டு இன்னொருத்தவங்க துணியை எடுக்கிறோம். எடுத்து ப்ராசஸிங் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் நம்மளால் முடிக்க முடியாது, மறுநாள் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால் வந்து அவங்க கேட்குற டைமிங்கில் நம்மளால் கொடுக்க முடியல. இன்னொரு ஆள் போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்து பிடிக்க மாட்டுது வேறு யாரும் ஸ்டிச் பண்ணால். நம்ம தைச்சாதான் அவங்களுக்கு பிடிக்குது. அதனால மட்டும்தான் நான் கொஞ்சம் பார்த்து அவங்ககிட்டே சொல்லிடுறது, கொஞ்சம் லேட்டானாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னுறாங்க. அதுமாரி வந்து ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த நாள்லேயே வந்து அவங்க கேட்குற நாள்லேயே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து நமக்கு நிறைய வந்து கஸ்டமரை வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு கஸ்டமர் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நான் வந்து இதை கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸாக நான் வந்து இந்த கஸ்டமரை வந்து என்னை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் தான் நான். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டோம். ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும். நான் வந்து இப்போது ஒரு 4-5 ப்ளவுஸ் ஒன்றா கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த சேரீ ஓரடிக்கிறது, ஓவர்லாக் அடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பேன். இப்போ ஒரு 830 ரூபா வருது அப்படின்னா அந்த 30 ரூபாயை லெஸ் பண்ணிக்குவேன். ஆனால் கணக்கு போட்டு கொடுத்துட்டு அதுலேருந்து தான் சொல்லுவோம், உங்களுக்கு 830 ரூபா வருது, நீங்கள் வேணால் 30 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி தான் நான் வந்து கஸ்டமரை வந்து என்கிட்ட வர வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து அவங்க கேட்குற டிசைன்ஸை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுப்பேன். எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் இல்லையா. அப்படி இருக்கும்போது
மறுபடியும் அவங்க அதை போட்டுட்டு போகும்போதோ 4 பேர்கிட்ட சொல்லும் போதோ நான் இவங்ககிட்ட தான் தைச்சேன், இதான் வாங்கினாங்க, கம்மியாக தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு மீதி இன்னொருத்தவங்க வேறு யாருன்னா வருவாங்க. இது மாதிரி தான் நம்ம வந்து கஸ்டமரை வந்து அதிகரிக்க முடியும். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் அதிகரிப்பாங்க. அதிகரிக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை அதிகமாகிடும். நீங்கள் சோம்பேறித்தனன்றதே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அதை நினைக்கவே முடியாது. ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்றைக்கி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சோம்பேறித்தனத்தெல்லாம் வேற கட்டிட்டு நீங்கள் அந்த ப்ளவுஸை தைச்சி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் வந்து கஸ்டமரை வந்து ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ண பழகிக்குவாங்க. அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு இல்லை எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு, அப்புறம் வந்து பேட்டர்ன் ப்ளவுஸு, டிசைன் ப்ளவுஸ்லாம் வருது அப்படின்னாக்கா அது எனக்கு தைக்க தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து இன்னைக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்க தெரியுது அப்படின்னாக்கா நமக்கு அதுவுமே ரொம்ப ஈஸி தான். இப்போ இல்லையா, நம்ம ஒரு ஆரி ஒர்க் போடுறவங்கள வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு யார்கிட்டயாவது கேட்டு வாங்கி அதை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒர்க் வருதுன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து கூட ஒர்க்கு போட்டு கொடுத்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி எம்ப்ராய்டிங் போடுறாங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங் போடுற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்து அதையுமே போய் சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ஒரு எம்ப்ராய்டிங் போடுற ப்ளவுஸ் வருது அப்படின்னா அதை அவங்கக்கிட்ட அந்த வாங்கி அது எம்ப்ராய்டிங் போட்டுட்டுன்னு வந்து கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் வருது அப்படின்னாக்கா அதை நீங்கள் உங்களுக்கு தைச்சு பாருங்கள். உங்களுக்கு தைச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தைக்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் நல்லா தைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்புறம் கஸ்டமர் நீங்கள் போடுறத பார்த்துட்டு கஸ்டமர் வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த டிசைன் வேணும், எனக்கு இது போல் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தைக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபாஸ்ட் வந்து அதிகரிச்சிடும். உங்களால் வந்து தைக்க முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து கை நிறைய சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நான் இவ்வளோ நாளாக மோட்டிவேஷன் வீடியோ வந்து வாய்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். வீடியோ வந்து ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாய்ஸ் கொடுத்துருந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேஸ் காட்டி நான் வந்து லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு டைலரிங் சம்மந்தப்பட்டது என்னென்னவோ அது எல்லாமே டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.